ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டில் எங்கே இருக்கும் அப்படின்னா பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் சூரியநாராயண தின்பண்ட நிலையம். இது சென்னையில் வந்து கிட்டத்தட்ட 37 வருஷமாக இருக்குது. இங்கே என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னா வந்து ஆனியன் பஜ்ஜி, சில்லி பஜ்ஜி, அதுக்கப்புறம் வந்துட்டு புண்ணுக்குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமே வந்து சில்லி ஃப்ரைன்னு ஒன்று பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து மக்கள் அடிமை அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 37 வருஷமாக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படின்றது வந்து வெறும் இந்த பஜ்ஜி மட்டுமே காரணம் இல்லை. அதுக்கு அவங்க கொடுக்குற வந்து குழம்பு, அதாவது வந்து நான் ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது என்ன நினச்சேன் அப்படின்னா அது குழம்பு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேட்கும்போது தான் தெரிஞ்சது அது சட்னி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சட்னி அதுக்கப்புறம் அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பொடி ஒன்று தூக்குறாங்க. அந்த டேஸ்ட்டுக்கே வந்து இது எல்லாமே வந்து சாப்பிடும்போது நமக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாங்க அவங்ககிட்டே கேட்போம். அண்ணா வணக்கம். வாங்க சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஸோ நம்ம கடை ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னு ஆடியன்ஸுக்கு நீங்கள் சொல்லிடுங்க. நம்ம கடை வந்து பாண்டி பஜார் ஃப்ளவர் மார்க்கெட் பேக் சைடுங்க. அது வந்து லொக்கேஷன் யார் கேட்டால் சொல்லுவாங்க, தெலுங்குக்கார கடை கேட்டாலே சொல்லுவாங்க. ஸோ எத்தனை வருஷமாக இந்த கடை ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சுருக்கீங்க? இது வந்து ஒரு 38 வருஷம் ஆகுது சார். 38 வருஷமாக இதே இடத்துல, இது இங்கே தான். ஸோ நம்ம கடையோட ஸ்பெஷல் என்னென்ன? நம்ம தின்பண்டங்கள் பஜ்ஜி போட்டாலாம் வந்து இங்கே ஸ்பெஷலாக கிடைக்கின்றது. ஸ்நாக்ஸ் நல்ல ஃபேமஸுங்க. சில்லி வித் ஆனியனு, பொட்டேட்டோ வித் ஆனியனு, புண்ணுக்குழு, சில்லி ஃப்ரை, சமோசா, அப்புறம் மசாலா போண்டா. சில்லி வித் ஆனியன் இதில் என்ன ஸ்பெஷல் இருக்குண்ணே? சில்லி பஜ்ஜி நாங்கள் போட்டு எல்லோரும் நார்மலாக பஜ்ஜி போட்டுருவாங்க. நாங்கள் அதில் ஓமம் வச்சு ஓமம் மாவில் மிக்ஸ் பண்ணி பஜ்ஜி போட்டு அதில் வந்து ஆனியன் ஸ்டஃபிங் பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பொட்டேட்டோ ஆனியன் அதுவுமே வந்து ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். நான் சாப்பிட்றேன். அதில் என்ன இது பண்ணுறீங்க, மிக்ஸ் பண்ணுறீங்க? அதில் வந்து நாங்கள் மிளகா பஜ்ஜிலேருந்து ஓமம் போடுவாங்க. இதில் பொட்டேட்டோ பஜ்ஜிலேருந்து ஜீரகம் போடுவோம் நாங்கள். ஜீரகம். ஸோ அதனால அதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ். அது வந்து வாமம், இது வந்து ஜீரகம். இது கட் பண்ணி அதே மாதிரி ஸ்டஃபிங் சேம் அதே மாதிரி. அந்த சின்ன சின்ன உருண்டையாக இருக்கும்ல அந்த புண்ணுக்குழு. புண்ணுக்குழு அதான் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். புண்ணுக்குழு வந்து மேலே ஒன்று தூவுறீங்களே, அது இன்னும் டேஸ்ட். அது வந்து காரப்படுங்க. அது வந்து தெலுங்கில் வந்து நல்ல காரம்னு சொல்லுவாங்க. இங்கே காரம்னா வெறும் காரம் கிடையாது. அதில் வந்து ஒரு 8, 10, 11 ஐட்டம் எவ்வளோ போடுவாங்க. அதில் வந்து வீட்டில் அம்மா தான் பண்ணுவாங்க. அது வந்து நாங்கள் இங்கே போடுறோம். காரம் கம்மியாக தான் இருக்கும். அது வந்து ரொம்ப இருக்காது. நம்ம நல்லா இருக்கும். அதுதான் டேஸ்ட். அதுக்கு அந்த பொடியோடு மிக்ஸ் பண்ணும்போது ஒரு டேஸ்ட் வருது, நல்லா இருக்குது. அப்புறம் சில்லி ஃப்ரை இருக்குது. சில்லி வந்து மிளகா பஜ்ஜி போட்டு மறுபடியும் கட் பண்ணி மறுபடியும் டபுள் ஃப்ரை பண்ணுறது. ஸோ நான் நிறைய கடையில் சாப்பிட்ருக்கேன். ஒரு சட்னி மாதிரி கொடுக்குறீங்க. அது வந்து எனக்கு குழம்பா சட்னியான்ற கன்ஃபியூஷன். சட்னி தான், சட்னி பச்சை மிளகா சட்னி. ஆனால் அது காரமே இல்லாத மாதிரி இருக்கேனே. அது வந்து பச்சை மிளகா ப்ளஸ் இஞ்சி போடுவோம்ல, அந்த 2 பச்சை ஸ்மெல்லு போகிறதுக்காக வெல்லம் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ காரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது. ஸோ வேறு என்னெல்லாம் ஸ்பெஷல்னா நம்ம கடையில்? இது மட்டும்தாங்க. பாதாம் மில்க்கு லாஸ்ட்டில் ஃபைனல் டச்சப். ஃபைனல் டச்சப். எல்லாருமே பாதாம் மில்க் வந்து கண்டிப்பாக சாப்பிடாமல் போக மாட்டாங்க. அது அவ்வளோ நல்லா இருக்குது. அது கரெக்டாக இந்த பஜ்ஜி பண்ணுறதுக்கு இந்த பாதாம் பால் வச்சா நல்லா இருக்குன்ற ஐடியா எப்படி இருந்தது? அது அப்பா தான் முடிவு பண்ணாங்க. நான் ஸ்பைசிக்கு கரெக்டாக இதாக இருக்கும்ண்ணா. ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு அந்த டிஷ்ஷோட எவ்வளோ ப்ரைஸ்ண்ணே? இப்போ வந்து பிளேட் வந்து 25, 2 பீஸ் இருக்கும். பிளெயின் பஜ்ஜின்னா 2 பீஸ் 20 ரூபா. பாதாம் பாலோட ப்ரைஸ் 50. ஸோ அதை தாண்டி வேறு என்னெல்லாம் ட்ரை பண்ணலான்னு இருக்கீங்க? இங்கே எங்கிட்ட லிமிட்டடாக ஒரு 5, 6, 7 ஐட்டம்ஸ் மட்டும்தான், நிறைய கிடையாது. ஸோ நிறைய சூஸ் கிடையாது. இதுக்குள்ளே தான் ஐட்டம்ஸு. ஸோ எல்லாமே நாங்கள் இது தான் வச்சுருக்கோம். அதை நல்லா ஃபேமஸானது வந்து வச்சுருக்கோம் நாங்கள் வந்து. இவங்க கஸ்டமர்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இந்த இது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னா எந்த இது சொல்லுவீங்க? மோஸ்ட்லி எல்லோரும் விரும்பி சாப்பிட்றது வந்து சில்லி வித்தானே, பொட்டேட்டோ வித்தானே, புண்ணுக்குழு. யார் சொன்ன ஒரு விஷயம் வந்து இன்னமும் எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த மாதிரி நாங்கள் தொடர்ந்து செய்கிறது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க இல்லையா, அதில் ரொம்ப ஸ்பெஷலாக ஞாபகம் இருக்கிறது இன்னும்? 6 இயர்ஸ் பேக் ஒரு பொண்ணு வந்து சாப்பிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கப்புள்ஸாக வந்தாங்க. 2 பேர் திட்டாங்க, எதுக்கு வந்தாங்க, எதுக்கு இங்கே வந்து சாப்பிட்ணுன்னு. அப்புறம் அந்த பொண்ணு ரொம்ப கோபமாக 2 பஜ்ஜி தான் சாப்பிட்டுருக்கு. அதுவும் அந்த பொண்ணு ஒரு 7 பிளேட் பஜ்ஜி சாப்பிட்ருக்கு. இன்னும் மறக்க முடியாது. அவங்களே கேட்டாங்க, எங்கள் ஏரியாவில் வந்து வைங்க, நாங்களே ஃபுல் ஸ்பான்சர் பண்ணுறோம், நீங்கள் ஜஸ்ட் வந்து நின்னால் போதும், நாங்களே எல்லாம் பார்த்துக்குறோம், நீங்கள் ஜஸ்ட்டு போட்டு கொடுங்க போதும். கொஞ்சம் நான் மறக்க முடியாத அந்த பொண்ணு வந்து இது வரைக்கும். இப்போ நீங்கள் சென்னைக்கு வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கண்ணே? இல்லை, எங்கள் ஃபாதர் பிஸ்னஸ் தான். இது வந்து அவங்க ஃபாதர் பிஸ்னஸ். அதே தான். இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? இதே தான் ஸ்டார்டிங். முன்னாடி வந்து நாங்கள் ஆந்திரா கிளப்பில் கேன்டீன் வச்சுருந்தார் அப்பா வந்து ஸ்டார்டிங்கில். அதுக்கு முன்னாடி வந்து சினி ஃபீல்டில் வந்து ப்ரொடக்ஷன் சப்ளை இதெல்லாம் பண்ணியிருந்தார். ஸோ ஆக்டர்ஸ்லாம் இங்கே வந்து சாப்பிட்ருக்காங்களா, இல்லை சாப்பிட்ட மாதிரி கேள்விப்பட்டிருக்கீங்க, இந்த பார்சல் இங்கே தான் போகுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல? தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஆல்மோஸ்ட் 90% எல்லோரும் வாங்கிட்டு போகிறாங்க, சொல்லிட்டு போவாங்க. யாருக்கு இவங்களுக்குன்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு சொல்கிறாங்க. பரவாயில்ல சொல்லுங்க. இதில் தான் வைக்கிறதுக்கு தனுஷ் ஆஃபீஸ்க்கு போவோம், இவர் சிம்போட அப்பா சாப்பிடுவார். சங்கர் ஆஃபீஸ் போவோம், அர்ஜுன் சார் எடுத்துன்னு அவருக்கும் போவோம்.
அப்புறம் இப்போ இந்தியன் சங்கர் ப்ரொடக்ஷன் படம் வந்ததுன்னா ஃபுல்லாக அங்கே ஸ்நாக்ஸ் எங்கேருந்து தான் வரும். அவருக்கு சங்கர் சாருக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவார் மிளகா பஜ்ஜி. என்னன்னா எங்களுக்கு வந்து கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் மெயினாக எங்களுக்கு. அதனால தான் நாங்கள் இத்தனை வருஷமாக நாங்கள் ரன் பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ அண்ணன் சொன்னார் இல்லையா, ஆனியன் பஜ்ஜி சில்லி பஜ்ஜின்னு. ஆனியன் பஜ்ஜிக்குள்ளே வந்து என்னென்னா பொட்டேட்டோ, இது பொட்டேட்டோ பஜ்ஜி. அதுக்கப்புறம் வந்து இது சில்லி பஜ்ஜி. என்னடா இது என்னமோ வித்தியாசமாக சொல்கிறேன்னுலாம் நினைக்காதீங்க, உங்களுக்கும் நல்லா தெரியும். ஸோ இதில் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, உள்ளுக்கு வந்து ஆனியனை ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருக்காரு. ஓகேவா, நல்லா பாருங்கள், ஆனியனை ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருக்காரு. இதுலேயும் வந்து ஆனியனை ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த மேலே வந்து மிளகாத்தூள் மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் வந்து அண்ணன் சொன்னது. அந்த மேலே நாங்களே வந்து செய்கிறோம், அந்த பொடி போடும்போது தான் வந்து அந்த டேஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாரு இல்லையா, அந்த பொடி தான் இது. நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன்ல, ஒரு குழம்பா இல்லை வந்து இது சட்னியா அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு, இதுதான் வந்து எதுனா பச்சை மிளகா சட்னி. ஸோ அன்னக்கடையில் வந்து இது ஃபேமஸ்ஸு. இந்த ஒரு செட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 ரூபா. நம்ம வெறும் பஜ்ஜி சாப்பிட்றதுக்கும் இதை வச்சு நம்ம சாப்பிட்றதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னா டேஸ்ட்டு தான். இந்த டேஸ்ட்டு தான் டிஃப்ரெண்ட்டு. அதனால தான் வந்து 37 வருஷமாக இந்த கடை இருக்குது. இந்த வெங்காயம், அந்த சட்னி, அந்த பொடி, இந்த 3ஓட நீங்கள் சேர்த்து சாப்பிடும்போது இதோட டேஸ்ட்டு கண்டிப்பாக வேறு மாதிரி இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இங்கே வந்தீங்கன்னா பாண்டி பஜார் சைடு வந்தீங்கன்னா சூரிய நாராயணன் தின்பண்டம், அதாவது தெலுங்குக்கார கடை எங்கே இருக்குதுன்னு கேளுங்க. சின்ன பிள்ளை கூட வந்து அப்படியே கை காட்டி விட்டுரும். அங்கே வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக இந்த பஜ்ஜி சாப்பிடாமல் போகாதீங்க. சூப்பராக இருக்கும், சாப்பிடுங்க, ட்ரை பண்ணுங்கள். சில்லி பஜ்ஜி உண்மையாலுமே காரமாக இருக்குது. அதை ட்ரை பண்ணும்போது ஜூஸோ தண்ணியோ பக்கத்தில் வச்சுக்கோங்க. நமக்கு தேவைப்படாது, உங்களுக்கு தேவைப்பட்டால் தேவைப்படலாம். ஹாய் சார், உங்கள் பேர் என்ன? ஐம் நரேன். சூரிய நாராயண தின்பண்டம் எத்தனை வருஷமாக வந்து சாப்பிடுங்க? நான் வந்து ஆல்மோஸ்ட் 26 இயர்ஸ் இந்த கடையில். நான் முதல்ல டீ சாப்பிடையோட காஸ்ட் வந்து 1.25 ரூபா, ₹1.25. நான் டீ சாப்பிடும்போது 25 இயர்ஸ் பேக் நான் சொல்கிறது. அன்னையிலேருந்து பர் டே 3 or 4 டீஸ் கம்பல்சரியாக இங்கே சாப்பிட்ருவேன். அன்றைக்கி வரும் இன்றைக்கி வரும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக இவங்க சமோசா, போண்டா இந்த மாதிரி ஐட்டத்தில் ஒரு ஆஃப்டர் 10 இயர்ஸ் கழிச்சு அதை இம்ப்ரூவ் பண்ணாங்க. அது இன்றைக்கி டாப் மோஸ்ட் ஆகிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு 18 இயர்ஸாக இந்த சமோசா போண்டா அவங்க ஊர் ஸ்டைல் ஆஃப், அதாவது கேர்டில் போண்டா பண்ணுறது, கேர்ட் அண்ட் மாவில் பண்ணுற போண்டா இருக்கிறதுலே பெஸ்ட்டு. அண்டு இவங்க தான் ஃபஸ்ட்டு சில்லி போண்டாவில் வெங்காயம் போட்டு ஆனியன் போட்டு இட்லி பொடி மாதிரி அதில் போட்டு டேஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா வீட்டில்? இதுவரை நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனால் இந்தளவுக்கு டேஸ்ட் என்னால் செய்ய முடியல. ஆனால் எங்கள் வீட்டிலேருந்து கூப்பிட்டு வந்துட்டு அவங்களும் வந்து இங்கே சாப்பிட்டு வீட்டில் போய் ட்ரை பண்ணாங்க. அப்போது அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் அது இந்த இதுக்கு தான் இது பெஸ்ட் பிளேஸ். உங்களோட ஃபேவரட்னா இந்த கடையில் என்ன டிஷ்ஷு ஃபேவரட்? ஆக்சுவலாக இதில் வந்து ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா ஃபேவரட் தான். இது சாப்பிட்டா அது சாப்பிடணும்னு தோணும், அதை சாப்பிட்டா அதை சாப்பிடணும். இப்போ கூட நான் வந்து ஆக்சுவலாக பஜ்ஜி சாப்பிட்லாம் தான் வந்தேன். லைக் ஆனியன் பஜ்ஜி, இது மிளகா பஜ்ஜி. பட் ஒரு போண்டா சாப்பிட்டோம், ஒரு சமோசா சாப்பிட்டோம். எல்லாம் 1 by 1 இன்க்ரீஸ் போயிட்டே இருக்கும். எவ்ரிதிங் இஸ் குட். இங்கே வந்து எதுவுமே இது நல்லா அதுலலாம் சொன்னால் நமக்கு வந்து இன்றைக்கி இது சாப்பிட்லான்னு வருவோம். ஆனால் அது பக்கத்தில் அதுவும் இருக்கும், அதுவும் சாப்பிடுவோம். ஆல் டேஸ்ட். 25 இயர்ஸாக நான் சாப்பிட்டதில் இது வரல ஒரு ஸ்டமக் ப்ராப்ளம், ஒரு ஃபுட் பாய்சன் அந்த மாதிரின்ற ஒரு வாய்ப்பே கிடையாது. ஓகே, இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கேயாவது நமக்கு ஒரு ஃபுட் பாய்சன் ஆயிருந்தா கூட அதை வந்து இங்கே ஒரு லைக் சில்லி போண்டாவோ இல்லை அந்த வடையோ ஏதோ ஒன்று சாப்பிட்டா அது கிளியர் ஆயிரும். இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறது, ரியலான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபுட் பாய்சன்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஃபுட் பாய்சன் அப்படி இப்படி ஏதாவது தெரிஞ்சுன்னா அதை கிளியர் பண்ணால் இங்கே வந்து சாப்பிட்டா அது டெஃபினட்டாக கிளியர் ஆகிடும். அடுத்ததாக இது பேர் வந்து சில்லி ஃப்ரை. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட அந்த பொடி இருக்கு இல்லையா, அவங்களே செய்கிற ஒரு பொடி இருக்கு இல்லையா, அந்த பொடியை வந்து ஃபுல்லாக அதில் தூவிடுவாங்க. இதில் ஸ்பெஷல் விஷயம் என்னென்னா எலும்புச்சம்பளமும், அந்த 2 எலும்புச்சம்பளம் நமக்காக தனியாக பிழிஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ இந்த எலும்புச்சம்பளம், இந்த பொடி, இந்த சில்லி ஃப்ரை, இந்த 3ஓட வச்சு அவங்களோட கடையோட அந்த பச்சை மிளகா சட்னியோட வச்சு சாப்பிடும்போது இந்த எல்லாருமே சொல்லுவாங்க எவ்வளோ காரம் வேணாலும் போட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். எனக்கு காரமே ஆகாது அப்படின்றவங்க இதை ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா செமையான காரமாக இருக்குது. ஆனால் ஒரு பாதாம் பால், எதுக்கு இப்போ பாதாம் பால் சொன்னேன் அப்படின்னா, இந்த காரத்தை எல்லாம் தாக்கு பிடிக்கும் அப்படின்னா அண்ணனோட ஸ்பெஷல். இந்த கடையில் சாப்பிட்டு முடிச்சவங்க எல்லாமே வந்து அந்த பாதாம் பால் குடிப்பாங்க. இங்கேண்ணா அந்த பாதாம் பால் குடிச்சிட்டு இதை சாப்பிடும்போது என்ன ஒரு இதுனா, எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு பாதாம் பால் குடிங்க. நம்மளால் வந்து பாதாம் பால் குடிச்சிட்டு தான் அதை சாப்பிட முடியும். ஏன்னா பாதாம் பால் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பாதாம் பால் பாருங்களேன். ஸோ உள்ளுக்க இதோட ப்ரைஸு வந்து 25 ரூபீஸ் தான். இங்கே வந்து எல்லா ஸ்நாக்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் வந்து செட்டு 25 ரூபீஸ் தான். இதுக்குள்ளே பார்த்தா உங்களுக்கு தெரியும் முந்திரி பருப்பு அவ்வளோ இருக்குது. ஸோ இதோட சேர்த்து அதை குடிக்கும்போது வந்து என்னென்னா அந்த காரம், அதுக்கப்புறம் அந்த ஸ்வீட் சேரும்போது வந்து
உங்களை அறியாமையே வந்து அந்த டேஸ்ட்டில் கண்ணில் தண்ணி வரும். நீங்கள் காரத்தினால வர தண்ணி நினச்சிக்காதீங்க, பாதாம் பால் ஸ்வீட்டில் வரதுனால கண்ணீர், இது ஸ்வீட் கண்ணீர். அப்போது இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, கஸ்டமருக்கு வந்து நல்லா சுட சுட தான் கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னாடி போட்டு வச்சது ரொம்ப ஆறி போனதாக இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து கஸ்டமர் ரொம்ப முக்கியம் அப்படின்றனால வந்து யார் யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுக்குறாங்க. அதுவும் இங்கே வந்து சிறப்பான ஒன்று. அடுத்ததாக இது பேர் வந்து புணுக்குழு அப்படின்னு வந்து அண்ணன் சொன்னார். இந்த புணுக்குழு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதுன்னு கேட்டப்போ இதுக்குள்ளே வந்து என்னென்னலாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம அரிசி மாவு இருக்கு இல்லையா, அந்த அரிசி மாவில் செய்கிறதான். கடைசியாக அரிசி மாவில் வச்சு தயிர் ஊற்றி அதை புளிக்க வச்சு அதுக்கப்புறமா வந்து இது நம்ம மைதா மாவு இருக்குல்ல அதில் முக்கிய எடுத்து இது வந்து போடுறாங்க. இது சாப்பிடும்போது அதாவது இதுக்கு மேலே அவரோட பொடி அந்த வெங்காயம் எல்லாம் வச்சுட்டாரு. புண்ணுக்குள்ள பிச்சு வெங்காயத்தை அப்படி உழுக்க வச்சு சட்னியை கொஞ்சம் தொட்டு சாப்பிடும்போது தான் புண்ணுகளோட டேஸ்ட் நமக்கு தெரியும். அண்ணன் தயிர் ஊற்றி புளிக்க வச்சுருக்காருன்னு சொல்கிறாரு இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சம் புளிச்ச மாதிரி இருக்கும். ஸோ அதோட நான் கேட்டேன் என்னென்ன இது புளிச்ச மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது இதோட ஸ்பெஷலே வந்து அதுதான் தம்பி. நீங்கள் இந்த பொடி வெங்காயம் சட்னியோடு வச்சு திங்கும்போது அந்த புளிப்பு தெரியும் போது தான் எல்லாமே வந்து அந்த டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னார். ஸோ இது வந்து மறக்காமல் நீங்கள் புண்ணுக்குழு வந்து கேட்டு ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ புண்ணுக்குழு மொத்தம் எத்தனை இருக்குன்னா 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தம் 10 புண்ணுக்குழு. இது ஒரு செட்டு. இந்த செட்டு வந்து 25 ருபீஸு. மொத்தம் 10 இருக்கும் புண்ணுக்குழு. கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து புண்ணுக்குழு சாப்பிடும்போது ஒரு வித்தியாசமான டேஸ்ட் வந்து ஃபீல் பண்ணுவீங்க.